அது வரைக்கும் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேளாண்மை பெருமக்கள் நிறைந்த மாவட்டம், விவசாயி நிறைந்த மாவட்டம். உண்மைதானே? அதற்கு விவசாயத்திற்கு என்ன தேவை? நீர் தேவை. அந்த நீரை சேமித்து கோடை காலத்தில் நிலத்து நீர் உயர்ந்து குடிப்பதற்கு தேவையான நீர், அதே போல விவசாயத்திற்கு தேவை எடுக்கணும். அதுக்கு தான் குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்தோம். குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்து இந்த பகுதியில் இருக்கிற ஏரி, குளம், குட்டை அனைத்தும் தூர்வாரப்பட்ட மண் விவசாய விளைநிலங்களுக்கு இயற்கை உரமாக கொடுத்தோம்ல. விலை இல்லாமல் கொடுத்தோம். திமுகவில் சில்லறை வாங்கிட்டு கொடுக்குறாங்க. நம்ம கட்சிக்கு அந்த கட்சிக்கு அதுதான் வித்தியாசம். அது மட்டும் இல்லை, பொதுப்பணித்துறை ஏரிகள் குடிமராமத்து திட்டத்தில் எடுத்துக்கிட்டு ஆழப்படுத்தணும். அதே போல ஊராட்சி ஒன்றியத்தில் அங்க இருக்கிற ஏரி, குளம், குட்டை எல்லாம் தூர்வாரப்பட்டது. ஆக பொதுப்பணித்துறையின் சார்பாக குடிமராமத்து திட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஊராட்சி ஒன்றியத்தின் சார்பாக குடிமராமத்து திட்டம் நிறைவேற்றப்பட்டது. இந்த ஆட்சிக்கு நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடன் குடிமராமத்து திட்டம் தொடரும். இன்னைக்கு விவசாயிகள், பொதுமக்கள் விலை இல்லாம வண்டல் மண் அள்ளலாம். அதே மாதிரி விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் கொடுத்தோம். 24 மணி நேரம் எந்த நேரத்துக்கு போனாலும் பம்பு செட் இயக்கலாம். இப்போ ஷிஃப்ட் முறையில் கொண்டாந்துட்டாங்க. ஏன்னா முழுக்க விவசாயத்தை நம்பி இருக்கின்ற மாவட்டம் இந்த மாவட்டம். அதனால தான் முன்னுரிமை கொடுத்து மும்முனை மின்சாரத்தை அதிமுக ஆட்சியில் கொண்டாந்தோம். இந்த ஆட்சியில் அப்படியே கைவிட்டுட்டாங்க. ஷிஃப்ட் முறையில் கொண்டாந்துட்டாங்க. அதிமுக ஆட்சி அமைந்த உடனே மீண்டும் மும்முனை மின்சாரம் விவசாயிகளுக்கு வழங்கப்படும். அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 2014 2021 வரை 2 முறை விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சோம்ல. மீண்டும் அதிமுக ஆட்சி அமைவது உறுதி. ஆட்சி வந்தவுடனே விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி.